வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி தேங்காய் துவையல் அரைக்கலாம். அதுக்கு தேங்காய் துருவல், புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காய பவுடர், மிளகாய் வத்தல், எண்ணெய் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த துவையலை எண்ணெயில் வதக்கி அரைக்க போகிறோம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காய பவுடர் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவலையும் புளியையும் நல்லா வதக்கிட்டு அரைக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக அரைக்கிற துவையலை விட இந்த மாதிரி வதக்கி அரைக்கிற துவையல் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது சூடாயிடுச்சு. 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவை கருகிராமல் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதை நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு, அதனால தான். உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு, இதை எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா கருகிராமல் வறுத்துக்கலாம். பார்த்து வறுத்துக்கணும், கருகிராமல். வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடரும் வறுபட்டுரும் உடனே. இதையும் எடுத்துடலாம். 1 கப் தேங்காய் துருவல், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு நல்லா இதனுடைய கலர் மாறுற வரையும் வதக்கணும். தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லாவே இதை வதக்கிக்கணும். நம்ம பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் துவையலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் 1 கப் தேங்காய் துருவலுக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இப்போ பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இதை இந்த மாதிரி கட் பண்ணி பிச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளியெல்லாம் சேர்க்கறதுனால தான் அது 24 மணி நேரம் கெட்டு போகாமையே நமக்கு இருக்கும். இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவலையும் எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த காஞ்ச மிளகாய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாதி அரைச்சிக்கலாம். அப்போ தான் மிளகாவும் நல்லா அரைப்படும். உங்களுக்கு அந்த துவையலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை இந்த அளவு பாதி அளவு அரைச்சாச்சு. இனி இந்த தேங்காய் துருவல், புளியெல்லாம் சேர்த்துடலாம். புளியை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வதக்கினோம்னா ஒன்று போல் நல்லா அரைப்படும். இல்லைன்னா புளி ஒரே இடத்துலையே இருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துவையலுக்கு தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். சுவையான வித்தியாசமான வதக்கி அரைச்ச தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த துவையல் சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.